சாட்டர்டே நைட்டே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். காலையில் ஏஞ்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு. ஏன்னா ஒரு வாரமாக கிரேவிங்காக இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தா வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் நான் கேட்காமலே நானே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஒரு வைராக்கியத்திலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி, சண்டே மார்னிங் ஏஞ்ச உடனே முதல் வேலையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்ச உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன சின்ன வேலை செய்ய முடியல உன்னால் அப்படின்னு சொல்லி சண்டை வந்துடுச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்குறது நிறைய விஷயங்கள் என் ஹஸ்பண்ட் கிட்ட, ஆனால் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். சரி, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி பிரியாணி கிடைக்காது அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் கிளம்பி 11 மணிக்கு தான் போனோம். வரதுக்குள்ளே 11 ஆயிடுச்சு. மீன், சிக்கன்னு, ரத்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மா ரத்த பொரியலுக்கு வேலை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சைடு வைஸாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய், எண்ணெய், மசாலா, ஸ்பைசஸ், கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நல்லா வதக்கணும்னா என் ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற அத்தனை கோவத்தையும் காட்டணும் பிரியாணி மேலே அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்ச சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறமா கோரியாண்டர் பவுடர் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கழுவி வச்ச அரிசி, தண்ணீர், உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் ரெடி பண்ணிட்டாங்க. பட்டியாக இருந்ததுக்கு சூப்பரான லஞ்ச் மெனு இன்னைக்கு.